வணக்கம். எம்எல்ஏவா ஜெயிக்கிறதுக்கு கடை கடைக்கோ இல்லை ரோட்டில் போகும்போது மக்கள்கிட்ட பேசுகிறது ஓட்டுகளை மாறாது. அது எப்படி ஓட்டை மாற்றணும் அப்படின்னா, ஒரு சிட்டினா ஒரு தெரு இருக்கும், 4 தெரு 5 தெரு இருக்கும். அந்த தெருக்கு போயிட்டு ஒரு சின்ன மேடையை போட்டுட்டு அதில் எந்த இடத்துல காலி இடம் இருக்கும். ஏன்னா ஒரு சிட்டியில் மேடை போடும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு திருச்சியிலே போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துல மீட்டிங் போட்டால் எல்லா தெருலேருந்து மக்கள் வரமாட்டாங்க. அதனால் அந்தந்த தெருக்கு போயிட்டு அந்தந்த தெருக்கு மீட்டிங் ஒரு சின்ன மேடை போட்டு அதில் மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் போட்டு மீட்டிங் வச்சு பேசினா, எல்லா தெரு மக்கள் அந்தந்த தெருக்கு போய் மீட்டிங் போட்டு பேசினா மட்டும்தான் அவங்களுடைய தேர்தல் கருத்துக்கள் ஏற்கப்படும். என்ன தேர்தல் அடிக்க விடுறீங்களோ அதை மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னால் மட்டும்தான் ஓட்டாக மாறும். ஸோ அதனால் கடைக்கு போகிறத விட இந்த மாதிரி தெருக்கு மீட்டிங் போட்டாலே எல்லா தெரு மக்களும் நீங்கள் சொல்கிற தேர்தல் வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரும், ரீச் ஆகும், வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தெருக்கு மீட்டிங் போட்டிங்கன்னா உங்களுடைய ஓட்டுகள் ரொம்ப அதிகமாகும். எல்லா மக்களுக்கும் உங்களுடைய தேர்தல் நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் உங்கள் ஆட்சி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு எல்லா மக்களுக்குமே சேரும். உங்களுடைய கருத்து உங்களுடைய தேர்தலுக்கு எல்லாமே சேரும். ரெண்டாவது உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகும். நீங்கள் கொண்டு வர திட்டங்கள், தேர்தல் அறிக்கை எல்லாம். ஏன்னா தேர்தல் அறிக்கை தான் நீங்கள் என்ன செய்ய போகிற திட்டங்கள் தான் மக்களிடத்துல போய் சேர்க்கும். அதுதான் உங்கள் கட்சிக்கு வெற்றியாக இருக்கும். அதனால் வீடுக்கு போகிறது நம்ம நல்ல திட்டம் தான். ஏன்னா நாள்கள் கம்மியாக இருக்கனால வீட்டுக்கெலாம் போயிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தெருக்கு மீட்டிங் போட்டாலே போதும். அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா, கிராமத்துக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு எல்லா கிராமத்துக்கும் ரீச் ஆகணுங்கன்னா, இப்போ ஒரு தொகுதியில் 40 கிராமம் இருந்துச்சுன்னா சில கிராமத்துக்கு சில பேர் வரமாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு கிராமத்துக்கு ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டியா இருக்கும். கிராமத்துக்கு அந்த கட்சியுடைய அதாவது பெரிய ஆள் அதோட வர தேவையில்லை. அந்த ஊரில் உள்ள மெம்பரே போதும். ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் போட்டு எங்களுடைய நாங்கள் தேர்தலுக்கு அறிக்கை கொண்டு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம், அந்த அறிக்கையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும். அப்படி மட்டும் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்ட ரோட்டில் போய் கத்திக்கிட்டோ அதெல்லாம் வேஸ்ட். அதனால் மக்களிடத்துல மக்கள் இருக்கிற இடத்துலையும் சந்திக்கிறது தான் பெஸ்ட்டு எனக்கு கேட்டால்.